வணக்கம் நண்பர்களே, முக்கியமான செய்திகளை இந்த பதிவில் பார்க்க போகிறோம். நாளைக்கு 12ஆம் தேதி பொள்ளாச்சியில் போதைப் பொருட்களுக்கு எதிரான விழிப்புணர்வு மாநாடு நடக்குது. வி த லீடர்ஸ் இயக்கம் நடத்துகிறாங்க. அண்ணாமலை அதில் ஒரு ஸ்பீச் கொடுக்க இருக்காரு. எவ்வளோ பேர் கூட போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் எதிர்பார்த்து காத்திருக்காங்க. எனக்கு என்ன தோணுதுன்னா, நடக்கிறது கட்சி மாநாடு கிடையாது, இயக்கத்துடைய மாநாடு. கட்சியாக இயக்கம் மாறினதுக்கப்புறம் ஒரு பெரிய மாநாடை மலை நடத்துவார். அதில் நாளைக்கு கூடுறதை விட 2 மடங்கு 3 மடங்கு அதிகமான கூட்டம் கட்சி மாநாட்டில் கூடும். நீங்கள் இப்படி ஒரு கணக்கு போட்டுக்கோங்க. நாளைக்கு எவ்வளோ கூட்டம் கூட போகுது அப்படிங்கிறத நான் நாளைக்கு சொல்கிறேன், கூடியிருக்குங்கிறத நாளைக்கு சொல்கிறேன். அந்த எண்ணிக்கையை விட 3 மடங்கு 4 மடங்கு அதிகமான கூட்டம் அண்ணாமலையுடைய கட்சி மாநாட்டில் கூடும். இது ஒன்று. ரெண்டாவது என்ன பார்க்க போகிறோம், அண்ணாமலை இயக்கம் தொடங்கிய பிறகு நடக்கக்கூடிய முதல் மாநாடு. அதனால் பயங்கர உற்சாகத்தில் இருக்காங்க வாலண்டியர்ஸு. அவ்வளவு பிரம்மாண்டமாக மேடைகள், அங்கே ஸ்டேஜெல்லாம் வந்து போடப்பட்டிருக்கு. இதில் இன்னொரு சூப்பரான விஷயம் என்னென்னா, ஷெட்டு போட்டிருக்காங்க. இப்போது சாயந்தரம் தான் மாநாடு நடக்குது, ஆனால் காலையிலேருந்து நிறைய பேர் கூடிடுவாங்க. அப்போது வெயிலில் வந்து அவங்க பாதிக்கப்படக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நிழலுக்காக ஷெட்டு போடப்பட்டிருக்கு. விஜய் அவர்கள் நடத்தின டிவிகே உடைய மாநாட்டில் அது ரொம்ப மிஸ் ஆனிச்சு. அதுக்கப்புறம் தான் அவங்க வந்து திருத்திக்கிட்டாங்க, ஷெட்டு போட்டாங்க ஒரு சில மாநாடுக்கு. அண்ணாமலை அவர்கள் அவருடைய முதல் மாநாட்டிலேயே வெயிலுடைய தாக்கம் வரக்கூடிய வாலண்டியர்ஸுக்கு இருக்கக்கூடாது, அசௌகரியம் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஃபஸ்ட்டு மாநாட்டிலேயே ஷெட்டு போட்டிருக்காங்க. வரவேற்கக்கூடிய ஒரு விஷயம் இது. 2. 3வது என்னென்னா, இன்றைக்கி சென்னை விமான நிலையத்தில் அண்ணாமலை கிட்ட செய்தியாளர்கள் பல கேள்விகளை எழுப்புகிறாங்க. தற்போதைய அரசியல் சூழலை பற்றி, கரூரில் விஜய் பேசினதை பற்றி, எல்லாத்த பற்றியும் கேள்வி கேட்குறாங்க. அண்ணாமலை ஒரே பதில் தான் கொடுத்துருக்காரு. பொள்ளாச்சியில் நடக்கக்கூடிய மாநாட்டில் எல்லாத்துக்கும் பதில் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை சஸ்பென்ஸை கூட்டியிருக்காரு. அண்ணன் என்ன பேச போகிறாரோ அப்படின்னு சொல்லிட்டு இப்போது வாலண்டியர்ஸு ரொம்ப ஆவலோடு காத்திருக்காங்க, மகிழ்ச்சியோடு வெயிட் பண்ணிக்கிருக்காங்க. இந்த பக்கத்து ஆளுங்கட்சி எதிர்கட்சி டிவிகே டிஎம்கே ஒரு விதமான பதட்டத்தோடு வெயிட் பண்ணிக்கிருக்காங்க. டிஎம்கே ஆட்சியில் இருந்தபோது அந்த ஃபைல்ஸு இந்த ஃபைல்ஸு அப்படின்னு சொல்லிட்டு அதிர விட்டார் மலை. இப்போது டிவிகே ஆட்சி. இப்போ அந்த முதல் மாநாட்டில் என்ன பேச போகிறாரோ அப்படின்னு டிவிகே காரங்களுக்கு ஒரு பதட்டம். எனக்கு தெரிஞ்சு நேற்றைய அண்ணாமலையுடைய ட்விட்டர் பதிவை டெஃபினட்டாக பேசுவார். 717 கடைகளை மூடிட்டோம், 500 மீட்டர் தொலைவுக்குள்ளே இருக்கக்கூடிய 717 கடைகள் மூடப்பட்டிருக்குன்னு கவர்மெண்ட் சொன்னாங்களே. சென்னையில் வி த லீடர்ஸ் இயக்கம் தலைமையில் நடந்த கள ஆய்வில் பல கடைகள் இன்னும் ஓப்பனில் தான் இருக்குது அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு. சென்னையிலேயே இந்த நிலைமைனா மற்ற மாவட்டங்களில் என்ன நிலைமை அப்படின்னு நேற்று மலை ஒரு பதிவு போட்டிருந்தார். இந்த விஷயத்தை பற்றி டெஃபினட்டாக அண்ணாமலை நாளைக்கு நடக்கக்கூடிய மாநாட்டில் பேசுவார்னு எதிர்பார்க்கப்படுது. ஓவராலாக தமிழகத்தில் ஒரு மிகப்பெரிய பேசுபொருளாக மாறியிருக்கு அண்ணாமலையுடைய பொள்ளாச்சி மாநாடு. பொள்ளாச்சி மாநாடுக்கு அப்புறம் 26ஆம் தேதி திருச்செந்தூரில் ஒரு மாநாடு நடக்குது. திருச்செந்தூரில் அதுவும் பெரிதும் எதிர்பார்க்கப்படுது. இந்த செய்திகளை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து கணக்கில் இருங்க. அடுத்தடுத்து நிறையா பதிவுகளை பார்க்க போகிறோம். நன்றி. ஜெய் ஹிந்த்.